மீளாதோ என் வசந்தம். ஆசிரியர் உஷாந்தி, வாசிப்பவர் கீர்த்தனா. போன பகுதியில் நம்ம நித்தோ ஹட்டான் போக போறா அப்படின்றத பார்த்தோம். ஆனால் கூடவே நம்ம அப்பா மகளுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் ஓடுதுன்னு பார்த்தோம்ல, அது என்ன ரகசியம் அப்படின்றத நம்ம இந்த பகுதியில் பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அவள் நினைத்தது போல் அவளால் வெள்ளிக்கிழமை போக முடியவில்லை. தான் வரப்போவதாக பிடிவாதம் பிடித்து தனக்கு லீவ் எடுக்க முடியாது, அது இது என்று சண்டையிட்டு சாத்வியும் சனி என்று அவளுடன் ஹட்டான் வந்தான். அணுவுக்கு கிஃப்ட், பிறகு புவிக்கு ஒரு ட்ரெஸ் வாங்க இருவரும் கொஞ்ச நேரம் டவுனில் சுற்றினர். புவிக்கென்று அவள் எதை எடுத்தாலும் அது சரியில்லை, இது சரியில்லை என நொட்டை சொல்லியவன் கடைசியாக தன் ரசனைக்கு ஏற்பதான் அவளை எடுக்க வைத்தான். மச்சான் நல்லா எங்கேயோ மாட்டிக்கிட்டான் போல இருக்கே, சாத்வியையும் புவினியையும் கவனிக்கணும் என்று நினைத்து கொண்டாள் இனியா. போகும் வழியெல்லாம் ஹட்டான் வீட்டை பற்றி சொல்லி வந்தவன் புவி நர்சிங் செய்கிறாள் என்றும் சனி ஞாயிறு 2 நாட்கள் மட்டுமே வீட்டில் இருப்பாள் என்றும் சொன்னான். ஓ, இதுதானா சனிக்கிழமை மேட்டர் என்று எண்ணிக்கொண்டவள் அவனை எதுவும் கேட்கவில்லை. அங்கே எல்லாமே செண்பக ஆண்டி தான், எங்க பாட்டியோட டியரஸ்ட் ஃப்ரெண்ட். அவங்க பேசினா தேவானா அடுத்த வார்த்தை பேச மாட்டான். ஏன், அதையும் அவங்களே பேசிடுவாங்களா? சாத்வி, பாட்டி ஃப்ரெண்டு உனக்கு எப்படிடா ஆன்டி ஆனாங்க? பாட்டினே சொல்லேன். எனக்கு பொக்கை வாயாகவெல்லாம் ஆசை இல்லப்பா. டெரர் கேரக்டர் மாதிரியே பில்டப் கொடுக்குறியே. சேச்சே, அப்படியெல்லாம் சொல்வேனா? பிறகு போகும் வழியெல்லாம் சிரித்து கொண்டே வந்தான். இவள் கடுப்பாகி மறுபுறம் திரும்பிக் கொண்டாள். ஹட்டான் இன்னும் குளிர்ந்தது. மலை சரிவில் 2 வீடுகள் இருக்க தெய்வீகன் வீடு உச்சியில் இருந்தது. கீழிருந்து பார்க்கத்தான் மலை, மேலே ஏற ஏற மெல்லிய சரிவு போல்தான் இருந்தது. போகன் வில்லா பூக்களின் நடுவில் இருந்து அழகான வீட்டின் முகப்பு எட்டி பார்த்து கொண்டிருந்தது. இவளுக்கோ சூனியக்காரி இளவரசியை தூக்கி போய் கோபுரத்தில் சிறை வைத்த கதை அபத்தமாய் நினைவு வந்தது. அன்று தெய்வீகனும் வீட்டில்தான் இருந்தான். உற்சாகமாகவே வரவேற்றான். அணுவின் ஆனந்தத்தை சொல்லி மாளாது அவளை உரசியபடியே திரிந்தாள். கம்பீரமாய் முன்வந்து தன்னை செண்பகா என்று அறிமுகப்படுத்திய பெண்மணியை பார்த்ததும் திகைத்து போய்விட்டாள் இனியா. உயரமாய் அளவான உடல்வாகு, தடிப்பான மூக்கு கண்ணாடி. பாட்டியாவது சில நேரங்களில் தான் கடுமை காட்டுவார். இவர் பாட்டிக்கு எதிர்போல் இருந்தது. தோற்றத்தில் அவ்வளவு கம்பீரம். அவரை மேடம் என்று அழைத்து விடலாமா என்று கூடவே நினைத்தாள். இதில் எங்க பாட்டி என்பது? பேச்சில் பாதி ஆங்கிலம் வேறு. ஹலோ இனியா. ஹலோ ஆன்டி. ஆனாலும் நீ ரொம்ப ஒல்லியா இருக்க, முடியும் சற்றே டல்லா தான் இருக்குது. சாப்பாட்டில் அதிக கவனம் வேண்டும். நான் உங்களுக்கு ஜூஸ் எடுத்து வருகிறேன் என்றபடி அவர் உள்ளே செல்ல சாத்வி சிரிக்க ஆரம்பித்தான். தெய்வாவும் அணுவை பார்த்து ரகசிய சிரிப்பு சிரித்தான். என்ன என்று கேட்கவும் மூவரும் மழுப்பி விட்டார்கள். நித்தோ, இனிமே உனக்கெல்லாம் டிரைவர் வேலையே பார்க்க மாட்டேன்பா, கிஃப்ட் வாங்குறதா சொல்லி கடையே வாங்கிட்டா. அடப்பாவி, துணிக்கடையில் அட்டகாசம் செய்தது யாராம் என்று எண்ணமிட்டவள் அப்போதுதான் நினைவு வர, புவி எங்கே காணோம்? அவன் நாளைக்கு தான் வருவா, ஏதோ கேம்ப் இருக்குன்னு சொன்னான் இன்னைக்கு. சாத்வியின் முகத்தை பார்க்க அவளுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. அதற்குள் ஆன்டி ஜூஸ் கிளாஸோடு வரவும் ஆவலாய் எடுத்து வாயில் வைத்தவள் முகம் 8 கோணலாய் நெளிந்தது. சாத்வியை பார்த்தாள். அவன் போன் காதிலும் ஒரு கையில் கிளாஸுமாக வெளியே போய்க் கொண்டிருந்தான். அவளது முகத்தை பார்த்துவிட்டு, சுகர் போதாதா? அதிகம் சுகர் ஹெல்த்துக்கு ஆகாது, சாப்பிடு, ஃப்ரெஷ் லைம் தான். சரி ஆண்டி என்று விட்டு அவள் உள்ளே செல்லும் மட்டும் குடிப்பதாக பாவனை செய்தவள் தெய்வீகனையும் கிளாஸையும் பாவமாக பார்த்தாள். அவன் உறக்கமாகவே சிரிக்க ஆரம்பித்து விட்டான்.
சாத்வி ஜூஸை கொட்டியிருக்க வேண்டும். சற்று நேரத்தில் வெறும் கப்பை எடுத்துக்கொண்டு கிச்சனுக்கு போய் வெரி டேஸ்டி ஆண்டி என்று சொல்வது ஹால் வரை கேட்டது. சற்று நேரம் அவள் முகத்தை பார்த்த தேவா மகளுக்கு ஏதோ சைகை செய்ய அவள் மாடிக்கு ஓடிப்போனாள். திரும்பி வரும்போது கையில் ஹனி பாட்டில் இருந்தது. நித்து, செண்பக ஆண்டி நம்ம அவுட் ஹவுஸில் தான் இருக்காங்க. நியூட்ரிஷனிஸ்ட், ஹெல்த்தி ஃபுட் ஓரியன்ட், கெமிக்கல் ஃப்ரீ காய்கறி வேணும்னு வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் கூட இருக்கு. உனக்கு அவங்க சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். நித்து, நீ திரும்பி வரும்போது கதவை பெருசா செய்ய சொல்லணும். அண்ணா, நான் கிளம்புறேன்னா. ஆண்டி லஞ்ச் சாப்பிட சொல்லிட்டா, அதுக்கு முன்னாடியே ஓடிடணும். பாய் நித்து, என்ஜாய். எருமை, சொன்னியாடா எனக்கு? இப்படி மாட்டிக்கிட்டேனேடா. அண்ணன் தான் சொல்ல வேணான்னு சொன்னான் என்றபடி செண்பக ஆண்டியிடம் சொல்லிக்கொண்டு ஓடிவிட்டான். பிறகு தேவா வீட்டை சுற்றி காட்டினான். அழகான கல்வீடு. பின்னாலிருந்து பார்க்க தொலைவில் குட்டி நீர்வீழ்ச்சி தெரிந்தது. விளையாட நிறைய இடம் சுற்றி இருந்தது. அணுவின் அறைக்கு பக்கத்து அறையில் தனது பொருட்களை எல்லாம் வைத்தவள் குளித்து முடித்து வரவும் ஆண்டி மதிய உணவுக்கு அழைக்கவும் சரியாக இருந்தது. இப்ப என்ன நடக்கப் போகிறதோ என்று பயந்தபடியே அணுவுடன் சென்றவள் டைனிங் டேபிளில் அவள் தந்தையின் அருகில் அமரவும் அவர்களுக்கு எதிரில் அமர்ந்து கொண்டாள். மகளை பார்த்து கரும்பாய் சிரித்துவிட்டு பாக்கெட்டில் இருந்து ஒரு பாலித்தீனை எடுத்து மடியில் விரித்தான் தேவா. நாப்கின் அதை வச்சுக்கிட்டு சாப்பிடுவாங்க, சரி. இவன் என்ன பாலித்தீனை எதுக்கு இந்த லூசு மாதிரி எடுத்து விரிக்கிறான்? ரெண்டும் ஒன்னையொன்னு பார்த்து சிரிச்சு வேற வைக்கிறீங்க. முதல்ல இவங்க ஊமை பாஷையை நிறுத்தணும், இல்லைன்னா பைத்தியம் ஆயிடுவேண்டா சாமி. அடுத்து சமையல் வேலை செய்யும் புஷ்பா எல்லாவற்றையும் கொண்டு வந்து அடுக்கினார். செண்பக ஆண்டி பரிமாற வந்தார். முதலில் வந்தது பிரவுன் ரைஸ். எப்படி சாப்பிட போறனோ தெரியலையே. பிறகு பாதி வெந்த கேரட் மற்றும் லீக்ஸ் கறி குழம்பு போன்ற ஒரு பதார்த்தம். சிக்கன் கறிதான், ஆனால் உரைப்பு கொஞ்சமும் இல்லை. கடைசியாக வந்ததுதான் கொடுமை. ஏதோ ஒரு இலையை துண்டுகளாக வெட்டி வெங்காயம், மிளகாய், உப்பு சேர்க்கப்பட்டிருந்த சாலட். ஒவ்வொன்றையும் பரிமாறும்போது அவற்றின் நன்மை தீமை பற்றி லெக்சர் வேறு. ஆண்டி, எனக்கு என்னோட பங்கு சாலட் முழுவதையும் இப்பவே போடுறீங்களா? எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், தெய்வீகன் கொஞ்சம் குரலில் கேட்டான். அட வேற்று கிரக பிராணியே! அவனை பின்பற்றி அவசரமாய் என்னோடதையும் கொடுக்குறீங்களா ஆண்டி? அணுவும் மழலை குரலில் கேட்டார். நீயுமா? அவரும் சாலடை 3 பங்குகளாக பிரித்து அவர்கள் இருவருடையதையும் கொடுத்துவிட்டு அவளுக்கு கொஞ்சமாய் வைத்தவர், உனக்கு பழக்கமில்ல, அதனால் நீ கொஞ்சம் கொஞ்சமாய் சாப்பிடு, ஆனால் இவ்வளவையும் உண்ண வேண்டும். எனக்கு வேஸ்ட் செய்தா பிடிக்காது. சற்று நேரம் ஆண்டியோடு சீரியஸாய் பேசியபடி சாலடை உண்பது போல் தந்தை பாவனை செய்து கொண்டிருக்க அவனை கடைக்கண்ணால் பார்த்து அவன் செய்வது போலவே அணு காப்பி அடிக்க இருவரையும் மாறி மாறி கடுப்பாய் பார்த்தவளுக்கு அழுகையே வந்தது. இலை வகை அவள் சாப்பிடுவதே இல்லை, அதில் பச்சையாக எப்படி? அதுவும் பயங்கரமான கசப்பு இந்த இலை. தண்ணீர் எடுக்க செண்பக ஆண்டி உள்ளே செல்லவும் மின்னல் வேகத்தில் தன் சாலடை அள்ளி அந்த பாலித்தீனில் போட்டான் தெய்வீகன். இப்போது மகளை பார்க்க அவளும் தன்னுடைய அதை அள்ளி அந்த பாலித்தீனில் போட்டுவிட சட்டென மடித்து பாக்கெட்டில் வைத்து கொண்டான். இப்போது இருவரும் அப்பாவிகள் போல் சாப்பிட ஆரம்பித்தனர். அடப்பாவிகளா, என்னப்பா 2 பேரும் அதுக்குள்ள சாலடை சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? ஆமா ஆண்டி, இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியா இருந்தது இது என்று தேவா சொல்லவும் அனு, ஆண்டி கேன் ஐ ஹாவ் சம் மோர் என்று கேட்டாள்.
பாவி பொண்ணே, உனக்காடி ஹெல்ப் பண்ண வந்தேன் ஊம குசும்பி. நோ டியர், எதையும் அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது. இனியா, நீ சாப்பிடாமலே வச்சிருக்க, சீக்கிரம் சாப்பிடு. இதெல்லாம் அநியாயம். அவங்க 2 பேரும் சாப்பிடவே இல்லை. வந்த கோபத்தில் போட்டு கொடுத்து விடலாமா என்று கூட எண்ணினாள். தெய்வீகன் முடித்து கொண்டு ஓடிவிட அனுவும் ஒரு கெஞ்சல் பார்வையோடு அவளிடம் விடை பெற்று கொண்டு ஓடிவிட்டாள். யூடியூப் ப்ரூட்டஸ். பிறகு அவள் அருகில் செண்பக ஆண்டி வந்து அமர்ந்துவிட அவள் எப்படி ஒரு பருக்கை கூட மிச்சம் விடாமல் சாப்பிட்டாள் என்பதை சொன்னால் அவளது முன்னோரிலிருந்து வரப்போகும் சந்ததி கூட கண்ணீர் வடிப்பார்கள். அப்பா, இப்பவே கண்ணை கட்டுதே. ஆப்ரேஷன் தேவாவுக்கு பதில் ஆப்ரேஷன் செண்பகா ஆரம்பிக்கணும் போல இருக்கே. ஹாலில் தந்தையும் மகளும் நியூஸ் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். கோபமாக சென்று ரிமோட்டை பறித்து டிவியை நிறுத்தினாள். எத்தனை நாளா பிளான் போட்டீங்க தேவா? என்னை இப்படி மாட்டி வச்சிட்டீங்களே. ஏய் குட்டி பிசாசு, நீ கூட சொல்லலல்ல. அவளது கோபத்தை பார்த்து உறக்க சிரித்தாள். எங்க 2 பேருக்கும் ரொம்ப போர் அடிச்சிச்சு, அதான் உன்னை கூப்பிட்டோம். ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்ல என்றான் குறும்புடன். நான் என்ன உங்களுக்கு காமெடி பீஸா? எதுக்குமா இவ்வளோ கோபம்? நீ பெரிய சகலகலா வள்ளியாமே. அனு சொல்றா, உனக்கு அவங்களை சமாளிக்க முடியாதா? சமாளிச்சேனா நீ பெரிய ஆளுன்னு நான் ஒத்துக்கிறேன். ஏன் முடியாது? எனக்கு இவங்கெல்லாம் தூசு. எதிர்பார்க்காததால பேனிக் ஆயிட்டேன். ஆனாலும் ஒரு சாக்லேட் கூட கிடையாதா? இதை பாருங்க, எனக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம். என்னை பட்டினி போட்டீங்க. அனு அவள் கையை பிடித்து இழுக்கவும் அவளுடன் இழுக்கப்பட்டவள் அவளோடு மாடி அறைக்கு போனாள். இது அப்பா ரூம். சாக்லேட், ஐஸ்கிரீம் அன்ஹெல்தின்னு ஆன்டி சொல்றதால இங்கே தான் ஒழிச்சு வச்சிருப்போம், எடுத்துக்கோ. நித்து ஸ்கெட்சு போட்டது என்னமோ தெய்வீகனுக்குத்தான். ஆனால் அந்த ஸ்கெட்சில் தானே வந்து மாட்டிக்கோன்னு பாவம் நம்ம நித்துக்கு தான் தெரியலை. இப்போதாங்க எனக்கு ஒரு விஷயம் புரியுது, அப்போ ஏன் அந்த அப்பா பொண்ணு 2 பேரும் சிரிச்சாங்கன்னு. பார்ப்போம் நம்ம நித்து நம்ம செண்பாவை சமாளித்து தெய்வாவையும் ஜெயிப்பாளா அப்படின்றது. தொடர்ந்து கேளுங்கள் அம்மு ஸ்டோரிஸ். மீனாதோ என் வசந்தம். பை பாய்.